Good morning, students. I am going to discuss 7th Chemistry, Chapter 7, Air and Atmosphere. In this session, we are going to discuss carbon dioxide, oxygen. Carbon dioxide. The percentage of carbon dioxide in air is 0.03. Carbon dioxide is a colorless and odorless gas. The amount of carbon dioxide in air is comparatively very small, but it is very important for component for air. The chemical formula for carbon dioxide is CO2. One carbon atom and two oxygen atoms are combined together. The electronic configuration of carbon oxygen already you know they are combined like that. The chemical bond formed in between the carbon and oxygen atoms. Importance and uses of carbon dioxide. Carbon dioxide maintains the Earth's temperature by trapping some amount of heat radiations coming from the sun. This is known as the greenhouse effect. That is, some sunlight வந்து என்ன செய்யுது hits the earth. எர்த்தை வந்து ஹிட் பண்ணும்போது it is reflected. Reflect ஆகும்போது some becomes heat. ஸோ அட்மாஸ்பியரில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன், வாட்டர் வேப்பர். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் என்ன செய்யுது, இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த கேஸஸை ட்ராப் பண்ணிக்குது. ஸோ அந்த ட்ராப் பண்ணி அந்த ஹீட்டை அது எடுத்து வச்சுக்கிச்சு. ஸோ நம்மளுடைய எர்த்து எப்படி இருக்குது, அதே வார்மாக இருக்குது. சப்போஸ் அது எடுத்துக்கலை அப்படின்னா எர்த் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட் ஆகும் அல்லது ரொம்ப கூல் ஆயிரும். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய வேலை என்ன அப்படின்னா மெயின்டைன்ஸ் த எர்த்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இது மெயின்டைன்ஸ் பண்ணதில் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து மெயின்டைன்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த். திஸ் இஸ் நோன் அஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். See the process of greenhouse effect. Sunlight passes through the atmosphere and warms the earth. Infrared radiation is given off by the earth. Most escapes to outer space, allowing the earth to cool. But some infrared radiation is trapped by gases in the air, including carbon dioxide, methane, and water vapor, ozone, keeping the earth warm enough to sustain life. ஸோ இது பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய எர்த்தில் என்ன செய்ய முடியாது, லிவிங் திங்ஸு உயிர் வாழ முடியாது. அண்ட் தென் இன்க்ரீஸிங் த லெவல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய அமௌண்ட் வந்து அதிகமானுச்சுன்னா எர்த்து என்ன ஆகுனா ரொம்ப ஹாட் ஆகிடும். இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிட்டைன் காசிங் த அட்மாஸ்பியர் அண்ட் எர்த் சர்ஃபேஸ் டு ஹீட் அப். ஸோ அது நம்மளோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய அமௌண்ட்டு. லைக் த ப்ராசஸ் greenhouse effect எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். சம் எனர்ஜி இஸ் ரிஃப்ளெக்டட், சம் இஸ் அப்சார்ப்ட் அண்ட் be radiated. Most of the heat is absorbed by greenhouse gases and then radiated in all directions, warming the earth. All living things give out carbon dioxide. எல்லா லிவிங் திங்ஸுமே, பிளான்ஸ் ஆல்சோ ப்ரீத்திங், அதுவே என்ன தான் செய்யும், கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணும். பட் கம்பேர் டு த ஃபோட்டோசிந்தசிஸோட கம்பேர் பண்ணும்போது பிளான்ஸோடைய அந்த ப்ரீத்திங்கில் வெளியேற கார்பன் டை ஆக்சைடு அமௌண்ட்டு ரொம்ப குறைவாக இருக்கனால நம்ம ப்ரீத்திங்கை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஃபோட்டோசிந்தசிஸில் தான் அது என்ன செய்யுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் அப்சார்ப்ட் பை green plants during photosynthesis. ஸோ நம்ம வெளிவிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை எது எடுத்துக்குது, பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இட் யூஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் இட் ரிலீஸ் த ஆக்சிஜன் கேஸ் அண்ட் இட் மேக்ஸ் த ஃபுட்டு குளுக்கோஸ், ஸ்டார்ச்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டை அது தயாரிக்குது.
ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. எப்போ? டூரிங் ப்ரீத்திங் எப்போ நம்ம வெளியிடுறது. ஸோ cutting trees, burning fossil fuels and growing factories produce carbon dioxide at a faster rate. அதாவது கார்பன் டை ஆக்சைடு தேவை தான், நம்ம ப்ரீத் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுற அந்த கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் யூஸ்டு பை பிளான்ட்ஸ். ஆனால் நம்ம அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி யூஸிங் த நிறைய ட்ரீஸை கட் பண்ணிடுறோம், அண்ட் தென் ஃபாசில் ஃபியூயல்ஸை பேர்ன் பண்ணுறோம், அண்ட் தென் ஃபேக்ட்ரிஸ் நிறையா வளர்ந்துக்கிட்டே வருது, இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம். இதெல்லாம் என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால the heat become the earth become hot. எர்த் என்ன ஆயிடுது? ரொம்ப ஹாட் ஆயிடுது. ஸோ இதனால் இந்த டெம்பரேச்சர், எர்த்தோடைய டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நார்மலாக எவ்வளோ இருக்கணுமோ அதை விட என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதாவது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் என்ன ஆகிட்டே இருக்குது? அதிகமான அளவு இருக்குது. ஸோ நார்மலாக தான் இருக்கணும். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ங்கிறது அந்த எர்த்தில் வர ஹீட்டை ட்ராப் பண்ணிக்கும் தான். ஆனால் அதிகமான அளவுக்கு கேஸஸ் ப்ரொடியூஸ்னா, அதிகமான அளவுக்கு ஹீட்டை அது ட்ராப் பண்ணும் பொழுது எர்த் என்ன ஆகுது? ரொம்ப ஹாட் ஆயிடுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குளோபல் வார்மிங். ஸோ ரெடியூஸ் த குளோபல் வார்மிங், வி ரெடியூஸ் த கட்டிங் ட்ரீஸ், வி ரெடியூஸ் த பேர்னிங் ஃபாசில் ஃபியூயல்ஸ், வி ரெடியூஸ் த க்ரோயிங் ஃபேக்ட்ரிஸ். நிறைய ஃபேக்ட்ரிஸ் வைக்காமல் மாட்ரேட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் த குளோபல் வார்மிங், வி ரெடியூஸ் தீஸ் ஃபேக்டர்ஸ். And then carbon dioxide also used in extinguish a fire. Burning fire, அதாவது எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு ஃபயரை வந்து ஆஃப் பண்ணணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ். நெக்ஸ்ட், plant and animal matter burns by consuming oxygen from air and produces mainly carbon dioxide and few other gases. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து அதோட மேட்டர்னால் அது இறந்து போன பிறகு, அது இப்போ ஒரு அனிமல் இறந்து போயிடுது, இல்லை ஒரு பிளான்ட் இறந்து போயிடுது, அந்த மேட்டர் வந்து பேர்ன் ஆகும் பொழுது இட் ப்ரொடியூஸ், அதுக்கு எரியறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆனால் அது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃபியூ அதர் கேஸஸ். சம் மெட்டீரியல் இஸ் பேர்னிங் இன் எ க்ளோஸ்டு ரூம். இதே வந்து ஓப்பனாக நடக்கும்போது, ஒரு பேர்னிங் நடக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அதே வந்து ஒரு அந்த பேர்னிங் ப்ராசஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் நடக்கும் பொழுது வி ஃபீல் சஃபோகேட்டட், நம்மளுக்கு மூச்சு திணறல் மாதிரி வரும். இது எதனால் அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் அ எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த இடத்துல அங்கே இருக்க ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த பொருள் என்ன ஆகிட்டே இருக்குது? பேர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஆக்சிஜன் எல்லாம் தீந்துருது அப்படின்னா அங்கே இன்சஃபிஷியன்ட், அதாவது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லை. ஸோ அந்த பொருள் என்ன ஆகாது? முழுவதுமாக கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகாது. ஸோ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸுக்கு பதிலாக என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ். ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ரூமில் எப்படி தனி ஒரு ஆக்சிஜன் பத்தலை, அதே சமயம் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா ஒரு மூச்சு திணறல், சஃபோகேட்டட் ஃபீலிங், வி ஃபீல் சஃபோகேட்டட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், த பிளான்ட்ஸ் விச் லிவ் இன் வாட்டரில் லீவ் பண்ணுற பிளான்ட்ஸுக்கு என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு தேவை. எங்கே இருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடுனா தட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ இந்த டிசால்வ் பண்ணியிருக்க இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு தான் இந்த பிளான்ட்ஸ் என்ன செய்யுது? வாட்டரில் வளர்கிற பிளான்ட்ஸும் க்ரோ ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பிக்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு பிக்சரில் இருக்கிறதுல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்குது, ஒரு பிக்சரில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இல்லை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கிற அந்த வாட்டரை அந்த வாட்டரில் வளர்கிற பிளான்ட் என்ன செய்யுதுன்னா நல்லா க்ரோ ஆகுது. ஸோ இன்னொரு வாட்டரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இல்லை, அதில் பிளான்ட்ஸோடைய க்ரோத் எப்படி இருக்குது பாருங்கள், குறைவாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிளான்ட்ஸு அதோடைய வளர்ச்சிக்கு, க்ரோத்துக்கு எதை யூஸ் பண்ணிக்குது? கார்பன் டை ஆக்சைடை. நெக்ஸ்ட், ஆக்சிஜன். we are going to discuss oxygen. Oxygen, the percentage of oxygen in air is 21%. It is essential supporter of life on earth. The electronic configuration of oxygen 2,6, that is atomic number 8, so 2,6. ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னா ஆட்டமாக, சிங்கிள் ஆட்டமாக இருக்காது ஏரில்.
It is combined with one atom with another atom. It is known as molecule. ஸோ ஆக்சிஜன் மாலிகுலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் O2ன்னு போடுறோம். ஓன்னு போட மாட்டோம், O2ன்னு தான் போடுறோம். ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்க்கு இடையில ஒரு கெமிக்கல் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். பாருங்க, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி இதுகிட்டையும் 2,6 இருக்குது, இதுலேயும் 2,6, அதாவது 8 அட்டாமிக் நம்பர், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? Kல 2 அண்ட் தென் Lல 6 எலக்ட்ரான்ஸ், Kல 2 இது. ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகும் பொழுது இங்கே ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுவும் 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரானும் கம்பைன் ஆகும் பொழுது இப்போ பாருங்கள் அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ இதான் ஆக்சிஜன் மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆக்சிஜன் மாலிகுலை யார் டிஸ்கவர் பண்ணா, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் ப்ரிப்பேர் பண்ணா ஆக்சிஜன் மாலிகுலனா? சுதேஷ் கெமிஸ்ட்ரி கால் வில்ஹம் ஷியல் அப்படிங்கிறவர் இந்த இயர் ஆஃப் 1772ல் ஹீட்டிங் த பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் மெர்குரிக் ஆக்சைடு, மெர்குரிக் ஆக்சைடையும் பொட்டாசியம் நைட்ரேட்டையும் ஹீட் பண்ணி கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சோடனே அந்த கேஸுக்கு ஆக்சிஜன் நேம் கொடுக்கல. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கும் போது திஸ் அன்னோன் எலமெண்ட் சப்போர்ட்டட் கம்போஷன், அவருக்கு அது என்ன நேம்னு அந்த எலமெண்ட்டோட நேமே அவருக்கு தெரியாது. அந்த அன்னோன் எலமெண்ட் என்ன செஞ்சுச்சான்? இட் இஸ் சப்போர்ட்டட் கம்பஷன், ஒரு பொருள் எரியறதுக்கு கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணிச்சான். நல்லா அதை யூஸ் பண்ணும்போது வித் பிரில்லியன்ட் ரெட் ஸ்பார்க்ஸோடு அது பேர்ன் ஆணுச்சு. வென் இட் அதே சமயம் அந்த எரிஞ்சிட்டு அதுலேருந்து வருது பார்த்திங்களா அந்த கேஸு, வென் இட் கேம் இன் கான்டாக்ட் வித் சார்கோல் டஸ்ட் தஸ் ஹி நேம்ட் அஸ் ஃபயர் ஏர். அதாவது சார்கோல் கேஸ், அதாவது சார்கோல் டஸ்ட்டோட சேர்ந்து வருது அது பேர்ன் ஆகும்போது கரித்துக்கோளோட. ஸோ அதுக்கு என்ன பேர் கொடுத்தாரு அவர்னா, ஆக்சிஜன் நேம் கொடுக்கல, ஃபயர் ஏர்னு நேம் கொடுத்தாரு. ஆனால் அவர் என்ன செய்யல, இந்த கால் வில்ஹம் ஷியல்ன்றவர் தன்னுடைய டிஸ்கவரியை சப்மிட் பண்ணவே இல்லை. அதுக்கு அப்படியே வச்சுருந்தார், பப்ளிஷ் பண்ணாமே இருந்தார். எத்தனை வருஷம் வரைக்கும்? 1777 வரைக்குமே அவர் கண்டுபிடிச்சதை அவர் வெளியிடவே இல்லை. அதுக்கு இடையில அடுத்த இன்னொரு சயின்டிஸ்ட் யாருன்னா இங்கிலீஷ் கெமிஸ்டர் ஜோசப் ப்ரீஸ்லி. அவர் என்ன செஞ்சார், இதை இந்த ஆக்சிஜனை பற்றி ரிசர்ச் பண்ணார். ஓகேவா? அவராக இண்டிபெண்ட்டாக டிஸ்கவர் பண்ணார். அவர் 1774 அவர் கண்டுபிடிச்சார். அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணார். அதை மெர்குரிக் ஆக்சைடை தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணார் வித் சன்ரைஸோடு சேர்த்து. அப்போ அங்கே ஒரு கேஸ் ரிலீஸ் ஆணுச்சு. அவர் அந்த கேஸில் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஹீ நோட்டட் தட் கேண்டில் பேர்ன்டு. அந்த ஒரு கேண்டில் என்ன ஆணுச்சா, நல்லா பேர்ன் ஆணுச்சான். அவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ரீஸ்லி கண்டுபிடிச்ச கேஸில் கேண்டில் நல்லா பேர்ன் ஆணுச்சான், பிரைட்டாக இருந்துச்சான். அட் த சேம் டைம் மவுஸ்னா ரேட்டு, மவுஸ் வாஸ் மோர் ஆக்டிவ் அண்ட் லிவ் லாங்கர் வைல் ப்ரீத்திங். ரொம்ப நிறைய நேரத்துக்கு ஆக்டிவாகவும் உயிரோடையும் இருந்துச்சான். ஸோ ப்ரீஸ்லி வாஸ் கிவன் ப்ரையாரிட்டி ஃபார் டிஸ்கவரி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அவர் அந்த இதுக்கு என்ன நேம் கொடுத்தாரு, ஆக்சிஜன் கொடுத்தாரு. ஆக்சிஜன் அஸ் அன் எலமெண்ட் லேட்டர். அப்புறம் இதுக்கப்புறம் அவர் ப்ரீஸ்லி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணவர் யாருன்னா 75 to 80 வரைக்கும் ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் ஆண்டனி லாரண்ட் லவாய்சியர் அப்படிங்கிறவர். அவர் என்ன செஞ்சார், ஆக்சிஜனை பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவரும் கம்பஷனுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் அந்த கேஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. அது இல்லாமல் இந்த ஆக்சிஜன் கேஸ் இட் ஃபார்ம்ஸ் த ஆசிட்ஸ், நிறைய ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை வச்சு ஆசிட்ஸை நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். எதோட? பை கம்பைனிங் வித் மெனி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ், நிறைய சப்ஸ்டன்ஸோட கம்பைன் ஆகி இது எதை ஃபார்ம் பண்ணுன்னா ஆசிடை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நைட்ரிக் ஆசிட் HNO3, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, அசிட்டிக் ஆசிட் CH3COOH. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும், ஆக்சிஜன் வரும். ஸோ இது நிறைய ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணும், நிறைய எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகி ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணும். இது நல்ல ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இட் யூஸ்ட் அஸ் கம்பஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுத்தாரு, இப்போ தான் இவர் தான் நேம் கொடுக்குறாரு, ஆக்சிஜன் அப்படின்ற நேம் கொடுக்குறாரு.
அவர் எந்த இதுலேருந்து அதை அந்த வேர்டை கொண்டு வந்தார்னா க்ரீக் வேர்டு. இந்த க்ரீக் வேர்டு ஆக்சிசனி அப்படிங்கிறதுக்கு என்ன நேம், என்ன மீனிங்னா ஆசிட் ஃபார்மர், ஆசிட் ஃபார்மர் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதுலேருந்து அவர் இந்த ஆண்டனி லாரண்ட் லவாய்சியர் அப்படிங்கிறவர் ஆக்சிஜனை எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு, 75 to 80 ரிசர்ச் பண்ணி அதுக்கு நேம் கொடுத்துருக்காரு ஆக்சிஜன். Okay, some interesting facts about oxygen. That is, an interesting fact is that in a year, one tree can produce up to 125 kilogram of oxygen. 1 year-க்கு 125 kilogram oxygen produce பண்ணுமா. This is enough to provide fresh air for 2 people. இந்த ஒரு மரம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிஜன் வந்து 2 மக்கள் உயிர் வாழ்கிறதுக்கு போதுமானதாக இருக்குமா. ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் எ பர்சன்ஸ் பாடி இஸ் ஆக்சிஜன். நம்மளுடைய பாடியில் 2/3 போர்ஷன் வந்து என்னவாக தான் இருக்கான், ஆக்சிஜன் தான் இருக்கான். நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை ஃபோட்டோசிந்தசிஸ். நம்மளுக்கு ஆக்சிஜன்னாலே நம்மளுக்கு எது ஞாபகம் வரும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஃபோட்டோசிந்தசிஸ், கிரீன் பிளான்ஸ் அசிமுலேட் கார்பன் டை ஆக்சைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் இவால்வ் ஃப்ரீ ஆக்சிஜன். ஆல்மோஸ்ட் அதாவது என்ன ஃப்ரீ ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும் தனியாக இருக்கிறது ஃப்ரீ ஆக்சிஜன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரீ ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர் இஸ் டியூ டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் ஃப்ரீ ஆக்சிஜன் ஃபுல்லாக இந்த அட்மாஸ்பியரில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ட் இன் போத் ஃப்ரீ அண்டு கம்பைன் ஸ்டேட்ஸ். 2 ஸ்டேட்லேயுமே இருக்கும், ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட்லன்னா வேறு எந்த எலிமெண்ட்டோடையும் அது கம்பைன் ஆகாமல் இருக்கிறது, வேறு எதோடையும் சேராமல் இருக்கிறது. கம்பைன் ஸ்டேட்னா மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் ஆக்சிஜன் இருக்குது, ஸோ ஹைட்ரஜனோட கம்பைனாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைட்லேயும் ஆக்சிஜன் இருக்குது, ஸோ கார்பனோட கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கம்பைன்டு ஸ்டேட்லேயும் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃப்ரீ ஸ்டேட்லேயும் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்க ஆக்சிஜன் எதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனா டூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரீ ஸ்டேட் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் அபவுட் 20% ஆஃப் பை வால்யூம். அதோட வால்யூமில் 20% வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டிசால்வ்டு ஸ்டேட் இன் வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ்லேயும் நம்ம வேறு ஃப்ரீ ஸ்டேட்டில் அட்மாஸ்பியர்லேயும் இருக்குது, வாட்டர் பாடிஸ்லேயும் டிசால்வ் ஆகிருக்கு ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கு. நமக்கு தெரியுது தானே, வாட்டர்லேயும் என்ன ஆகிருக்கு, டிசால்வ் ஆகிருக்கு. வாட்டராகவும் இருக்குது, வாட்டர்லேயும் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கு. வாட்டரில் H2O சொல்லும்போது அதில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது கம்பைன்டு ஸ்டேட்டு. வெறும் ஆக்சிஜனாகவும் வாட்டரில் என்ன ஆகிருக்கும், டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ கம்பைன் ஸ்டேட் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த கம்பைன் ஸ்டேட். நம்மளுடைய பாடியில் இருக்குது, பிளான்ஸில் இருக்குது, அனிமல்ஸில் இருக்குது, வாட்டர் இருக்குது தானே. இதெல்லாம் என்னென்னா கம்பைன் ஸ்டேட்டு. ஓகே, அது இல்லாமல் எர்த்து கிரஸ்ட்லேயும் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. அண்ட் தென் வெஜிடபிள் மேட்டர்லையும் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலெல்லாம் என்ன இருக்குது, கம்பைன்டு ஸ்டேட்டில் ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரீ ஸ்டேட்டில் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லையும் வாட்டர்லையும் டிசால்வ் ஆகிருக்கு. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இன் லெபரேட்டரி ஆக்சிஜன் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை 2 மெத்தட்ஸ், பை 2 ways, லெபரேட்டரி மெத்தட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெத்தட். அதாவது ஸ்மால் குவான்டிட்டியை ரொம்ப குறைவான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதுன்னா லெபரேட்டரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். அந்த லார்ஜ் குவான்டிட்டி ப்ரிப்பரேஷனுக்கு இண்டஸ்ட்ரியல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அந்த லெபரேட்டரி மெத்தட், இன் லெபரேட்டரி மெத்தட் we can use 2 ways, that is catalytic decomposition and from potassium chloride. From industrial method we can use 3 ways, that is from liquid air, by electrolysis of water from metallic nitrate. We discuss one by one. Laboratory methods, catalytic decomposition. Oxygen can be prepared from hydrogen peroxide solution using manganese dioxide as a catalyst. Hydrogen peroxide நம்ம ஹீட் பண்ணும் பொழுது, அதாவது அதை ஹீட் பண்ணும் பொழுது இங்கே வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடுங்கிறத கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். கேட்டலிஸ்ட்னா இட் டஸ் நாட் பார்ட்டிசிபேட் த ரியாக்ஷன், இட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். இது கலந்துக்காத ரியாக்ஷனில், ஆனால் ரியாக்ஷன் என்ன செய்யும், ஸ்பீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் அதோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. Preparation of oxygen using hydrogen peroxide. Hydrogen peroxide is colorless,
heavy, strongly oxidizing liquid. It is the chemical formula of hydrogen peroxide is H2O2. It is highly unstable. It is used in the preparation of oxygen gas in the laboratory. Okay, set up the apparatus shown here. Conical flaskல ஒரு thistle funnel set பண்ணுறோம், and then delivery tube set பண்ணுறோம், and then here ஒரு ட்ரஃப் அதாவது ஒரு பீக்கரில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம், and then ஒரு ஜாரில் கேஸ் வாட்டரை ஃபில் பண்ணி இன்வெர்டட் பொசிஷனில் வைக்கிறோம். ஸோ இதில் இந்த thistle funnelல நம்ம என்ன செய்கிறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுக்கிறோம். இதில் ஏற்கனவே manganese dioxide catalyst யூஸ் பண்ணியிருக்கோம். You will see that the oxygen gas come out. அதை ஆட் பண்ண மேக்னீஸ் டை ஆக்சைடோட இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றினோடனே இதிலேருந்து என்ன வருது, ஆக்சிஜன் கேஸ் வருது. ஸோ இந்த டெலிவரி டியூப் வழியாக வந்து இதில் இருக்க வாட்டரை என்ன செய்யுது, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஜன் கேஸ் இதில் ஃபில் ஆயிடுது. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு மேக்னீஸ் டை ஆக்சைடு வந்து கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ வாட்டரும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் laboratory methods. From potassium chlorate, oxygen can be prepared from potassium chlorate is heated with manganese dioxide. One method என்ன பார்த்தோம், catalytic decomposition. இப்போ potassium chlorate இருந்தும் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம். பொட்டாசியம் குளோரைட்டை ஹீட் பண்ணுறோம் எதோட, மேங்கனீஸ் டை ஆக்சைடோட. பொட்டாசியம் குளோரைட் டீகம்போஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் Preparation of oxygen using potassium chlorate. Oxygen gas can be prepared in the laboratory by the decomposition of potassium chlorate. You will need hard glass test tube, gas jar, trough, delivery tube, one-hole rubber stopper, clamp stand, burner, beehive shelf, water, potassium chlorate, and manganese dioxide. Potassium chlorate on heating liberates oxygen gas. This being a very slow reaction, manganese dioxide, a catalyst, is used. Arrange the apparatus as shown here. Take a mixture of potassium chlorate and manganese dioxide in the ratio of 4:1 by weight in a hard glass test tube. Heat the test tube. Oxygen gas is liberated. Oxygen gas is collected in the gas jar by the downward displacement of water. Take care. The experiment should be conducted carefully. It can be dangerous if the heating is not done gently and cautiously. The reaction that takes place is displayed on the screen. Manganese dioxide is a catalyst in the reaction. Okay, now you can understand the laboratory method of oxygen. Now we can discuss the preparation of oxygen by industrial method. What are the three methods? From liquid air, by electrolysis of water, and from metallic nitrates. From liquid air, oxygen can obtain from the air. Air is free from dust particles, carbon dioxide and water vapor. ஏரை வந்து
அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். த்ரூ எது வழியானா ஒரு ஃபில்டர் பேப்பர் வழியாவோ அல்லது எலக்ட்ரிக் ப்ரிசிபிடேட்டர் வழியாவோ ஏரை பாஸ் பண்ணும்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் எல்லாமே என்ன ஆயிடும், ஃபில்டர் ஆயிடும். And then now the air contains only nitrogen and oxygen. Oxygen nitrogen மட்டும் தான் இருக்கும். When this air under pressure is allowed to expand suddenly through a small orifice. Orifice னா சின்ன small hole. ஸோ ஒரு small hole வழியா அதாவது இந்த பாருங்க இது மாதிரி அந்த fractional distillation ப்ராசஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் ஹோல் வழியாக செலுத்தும் பொழுது அது அங்கே என்ன ஆகுனா லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன ஆயிரும், ஆக்சிஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் லிக்யூடாக மாறிடும். லோ ப்ரெஷர் அங்கே அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு கேஸும் என்னவா மாறிடும், லிக்யூடாக மாறும். இந்த லிக்யூடை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமாக ஸோ இது மாதிரி அந்த டியூப் வழியாக பாஸ் பண்ணும் பொழுது we can separate out the oxygen and nitrogen. So from the liquid air we can produce the oxygen gas by industrial method. By electrolysis of water. அசிடிஃபைடு வாட்டர் அதாவது வாட்டரில் ஆசிடை டிசால்வ் பண்ணி அது வழியாக எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர், எலக்ட்ராலிசிஸ். ஸோ அப்படி எலக்ட்ராலிசிஸ் நடக்கும் பொழுது அந்த கெமிக்கல் டீகம்போசிஷன் நடக்கும். அதாவது அதில் இருக்க அந்த அயான்ஸ் அந்த ஆசிடை டிசால்வ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன ஆகும், அயான்ஸாக செப்பரேட் ஆகும். ஸோ அந்த அயான்ஸை நம்ம எலக்ட்ரோடில் கலெக்ட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ராலிசிஸ். So water, the acidified water is subjected to electrolysis. Chemical decomposition takes place, and then which release the oxygen gas. So water decompose into hydrogen and oxygen. This electrode la inverted position la ஒரு glass tube செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாக இந்த acidified water வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் பொழுது இது என்ன செய்யுது, வாட்டர் டீகம்போஸ் ஆகுது, ரெண்டாக பிரியுது. ஹைட்ரஜன் அயானாகவும் ஆக்சிஜன் அயானாகவும் பிரியுது. அடுத்து அது அப்படியே என்ன ஆகும், ஆக்சிஜன் கேஸாக இந்த டியூப்பில் என்ன ஆகும், சேவ் ஆகிடும் இந்த ஜாரில். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் மெட்டாலிக் நைட்ரேட். ஆக்சிஜன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் ஆர் சோடியம் நைட்ரேட்ஸ். அதாவது மெட்டாலிக் நைட்ரேட்ஸ்னால் மெட்டல்ஸோட நைட்ரேட்ஸ், ஓகேவா. ஸோ லைக் பொட்டாசியம் நைட்ரேட்டையோ சோடியம் நைட்ரேட்டையோ ஹீட் பண்ணும் பொழுது இட் ப்ரொடியூஸ் த ஆக்சிஜன் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பொட்டாசியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணுறோம், பொட்டாசியம் நைட்ரைட்டும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது. அந்த சோடியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணுறோம், சோடியம் நைட்ரைட்டும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் மெத்தட் we can produce by using metallic nitrate we can produce the oxygen gas. Okay students, hope all of you understand very well this session. So now I give the one test for your understanding. Take your rough note and write the answers. Then I will show the answers. You check your answers. First question, the percentage of air is carbon dioxide. Second one, dash extinguishes a burning fire. Third one, oxygen was first prepared by dash. Fourth one, in preparation of oxygen, dash as a catalyst. Fifth one, when acidified water is subjected to electrolysis, chemical decomposition takes place which further evolves dash. Sixth one, oxygen can also be prepared by heating dash nitrates. Okay, you write your answers one by one, put question number, then write the answers. Write answers alone. Now you check your answers. First question answer, 0.03% of air is carbon dioxide. Carbon dioxide extinguishes a burning fire. Third one, who first prepared the oxygen? Carl Wilhelm Scheele. And then which is used as a catalyst in preparation of oxygen? Manganese dioxide. Then during the electrolysis, which gas is released? Oxygen gas. And then oxygen can also prepared by heating dash nitrates. Which nitrates? Metallic nitrates. Okay students, hope all of you write the correct answers. Hope all of you understand very well. Okay, today itself you go through the lessons and prepare for that. Okay students, thank you.